பாருங்க பார்த்துங்க. கௌதம் ஜி தான் ஜி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ண போகிறோம்? If you want to go around, then there will be someone, they will take you around. Yes, so please stay there. When we come together to cook, all the resources that we use will also become used because same. Inside there is a barrel basically. Rich in lot of ஒரு படத்தில் அதான் விசிட்டர் தங்கறதுக்கு தான் இவ்வளோ தூரமா. ஹாய் யூடியூப் மக்களே, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கும். ஃப்ரெஞ்ச் கண்ட்ரோலில் இருக்க ஒரு பாண்டிச்சேரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், ஃபாரஸ்ட்டு. அந்த ஃபாரஸ்ட் பேர் சாதனா ஃபாரஸ்ட்டு. ஏற்கனவே வந்து பார்த்துட்டு போயிருந்தோம். பட் ஆனால் உள்ளே நாங்கள் போகல. அமௌண்ட் இருக்கும் பார்த்தோம், பட் ஆனால் அமௌண்ட்லாம் இல்லை, ஃப்ரீ தானா. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளே வாலண்டியர்ஸ் போய் பார்க்குற மாரி போல இருக்குது. நம்ம அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுறதோ, அங்கே போய் எதாவது நம்மளுக்கு அங்கே இருக்கிறத சுத்தம் பண்ணுறதோ அதுமாரி பண்ணலாம். அவங்க கூட ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணலாம். ஸ்டே பண்ணி அவங்க எப்படிலாம் அவங்களுடைய ஒரு 500 வருஷத்துக்கு பின்னாடி எப்படி இருந்தாங்களோ அந்த மாரியான ஃபோன் அலௌடு இல்லை, இன்டர்நெட்டு எதுவுமே அலௌடு இல்லை. ஒரு ஃபாரஸ்ட்டில் ஒரு பழைய காலத்தில் எப்படி இருந்தால் எப்படி இருப்பாங்களோ அதுமாரி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் சாப்பாடுலாம் ஃப்ரீ தான். அங்கே எஜுகேஷன் எதுவுமே கிடையாது. சின்ன பசங்க அவங்க பிறந்து வந்தால் கூட அவங்களுக்கு எஜுகேஷன் எதுவுமே கிடையாது. ஃப்ரீயாக சுதந்திரமாக இருன்ற மாரி இருக்காங்க. ஆனால் சாப்பாடெலாம் அவங்களுக்கு வந்துடுது. அவங்க பட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இதுலேருந்து காசுலாம் கொஞ்சம் டொனேஷன் கொடுக்குற மாரி போல இருக்குது. அங்கேருந்து வந்துடுது. பட் ஆனால் இவங்க ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க. பாய் சர்க்கஸ் பாய், யானை சர்க்கஸ் பாய் இதோ இங்கே இருக்கு. பாய் உட்காருங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். உட்காருங்க அதில் மண்டை மேலே உட்காருங்க பாய், முதுகில் உட்காருங்க பாய். லைட்டாக உட்கார மாதிரி அதில் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அப்படியே எப்படி ஃபோட்டோ எடுக்குது? அப்படியே எப்படி ஃபோட்டோ எடுக்குது? இருங்க சரி, வீடியோவில் பார்த்துக்கலாம். அதான் ஓகே. போமா, இதான் என்ட்ரன்ஸா? விசிட்டர்ஸ் நாடுவா? நீங்கள் போங்க. என்ன ரயில் என்னங்க அது? நாத்தம் அடிக்குது பாரு. அது உள்ள விடுங்க. எங்கே இருக்குங்களா? எங்க பாம்பு என்ன இருக்க போகுது உள்ள விடுங்க. இந்த பக்கமா இந்த பக்கமா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குணா குகைக்குள்ளே போக போகிறோம். வாங்க குணா குகைக்கு போவோம். காட்டு பண்ணி ஏதோ ஓடி வந்துட போகுது. நாய்க்கு வந்துட போகுது. இதாகிடுச்சு, ஆஃப் ஆகிடுச்சு. ஆஃப்லாம் இல்லை, இப்போ போயிட்டே இருக்கோம். அவ்வளோதாங்க எதில் அவங்க போய் நின்று பேசுங்க. அவ்வளோ அவங்க தான், அதுதான் கேண்டீன் தான். என்னது வீடியோ போட்டு பீட்டர் உட்காந்து சொல்லுங்க. ஆடி போட்டேன். சைக்கிள் ஓட்டினா வந்து பாண்டிச்சேரியில் இருக்கவங்களுக்கு கரண்ட் வருமா? பாண்டிச்சேரி வேணாம் வேணாம் வேணாம். அவுத்துட்டு இருக்கீங்க, அவுத்துட்டு இருக்கா? லைட் எரியும் போது ஒரு சோலார் சிஸ்டமே இருக்கு பாய். சோலார் சிஸ்டம் வந்து பாருங்க. பாருங்க பார்த்துங்க. நம்ம தலைவர். Okay. Are you here for a tour? Yes. Okay, then there'll be a guide who will come, and then you guys can be in the main hut. No, we are local guys. One nearby Pondicherry. Still, there has to be a guide. There has to be someone. Okay. Even if, like, otherwise you cannot. The guide வருவாங்களா பார்க்க? Just we are like just our own. Yeah, that's why there are private huts and dorms, no? So that's why you cannot. Okay. So if you can be here, you can be. If you don't want like someone to be with you, then you can be in the main hut, or
you can sit here, but like not anywhere else because that's where the even the backside private huts are. So. Okay. ஜி நேராக உள்ளே போவோம். உள்ளே Not even பார்த்துட்டு back. Yeah. அங்கே வந்து போனால் கைடு கூட்டு போகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. கைடு கூட்டின்னு போவோம். ஒரு கூட்டின்னு வந்துட்டோம் இல்லையா? இது முடிச்சிட்டேங்க. இதுக்கே டைம் கரெக்டாக இருக்குங்களா? ஓகே. கௌதம் ஜி தான் ஜி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? என்ன பண்ண போகிறோம்? இதெல்லாம் தெரியாது. என்னங்க இது? என்ன செடிங்க இது? வெத்தலை செடி. பார்க்க அப்படி தான் இருக்குது. ஆ வெத்தலை மாதிரி தான் இருக்குது. செடிங்க. வெத்தலை கொடி வேறு. கொடியா செடியாங்க அது? And there will be someone, they will give you the tour of the community. Okay, sure. So if you want to go around, then there will be someone, they will take you around. Sure. Okay, so please stay there. There will be someone will be there in like 5 minutes. வியூஸ் நல்ல போது பாருங்க. ப்ரோ சாதனா ஃபாரஸ்ட் வந்திருக்க ப்ரோ. அங்கே வந்து ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் தான் இருக்காங்க. என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல எங்களுக்கு. அங்கே வேறு யாரோ உள்ளே உட்காந்துருக்காங்க தியானம் பண்ணிட்டு. தியானம் பண்ணிகிட்டு இருக்காங்க. யோகா பண்ணுறாங்க. மெடிடேஷன் பண்ணுறாங்க. காரணம் பாருங்க தெரியும். ஓடி தெரியும். மெடிடேஷன் பண்ணுறாங்க. ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த இடமே. ரொம்ப காமாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே காடு தான். காடுன்றதை விட லோக்கல் காடு. ரொம்ப தான் காடு கிடையாது. இது ஆனால் 70 ஏக்கர் தான். நம்ம 70 ஏக்கர் 90 ஏக்கர். கௌதம் ஜி தான் சொன்னார் கேட்டுங்களா? நீ அப்படியே சொல்லுங்கள். அவர் என்ன சொன்னார் அப்படியே சொல்லுங்கள். எனக்கு தெரியாதுங்க. ப்ரோ இந்த சாதனா ஃபாரஸ்ட் மொத்தம் 70 ஏக்கரு. இங்கே வந்து ப்ரைவேட் ஏரியா இருக்குது. அந்த இடத்துக்கு போகக்கூடாது. பட் ஆனால் அவங்களே உள்ளே வந்தீங்கன்னா கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல ப்ரைவேட் இடத்துலலாம் அவங்களே காட்டி அந்த இடத்துலாம் போகணுன்றாங்க. பட் பப்ளிக் பிளேஸ்னு சொல்ல முடியாது. விசிட்டிங் பண்ணுற இடத்துல சில இடங்கள்லாம் இருக்குது. அந்த இடத்துல இப்போ இருக்கோம். நாங்கள் மெடிடேஷன் பண்ணுற இடத்துல இருக்கோம் இப்போ. நாங்கள் ஒரு நம்பால் பண்ணுறது மோசமாக செய்யலாம். சிரிச்சிடாதே. இங்கே நிறைய பேர் பண்ணுறாங்க. இங்கே அவ்வளோ ஸ்டாண்ட் உட்கார சொல்கிறாரு. வச்சு 2 மணி நேரம் போட்டுருவாருன்னு நினைக்கிறேன். வீடியோ ஆன் பண்ணி தியானம் பண்ணுறோம். வீடியோ ஆன் பண்ணி வச்சுருவேன். சிரிக்க மட்டும் செஞ்சுறாங்க பாய். சிரிச்சிட்டே தப்பாக நினச்சிப்பாங்க பாய். நம்ம மூஞ்சியை நம்ம பார்த்துக்கலாம். நாங்கள் உள்ளே உட்கார சொல்கிறோம். இங்கே வாழ்ந்துடலாம் போல இருக்கு. ப்ரோ சாதனா ஃபாரஸ்ட் மெடிடேஷன் இடம் பார்த்துங்க. வை கையில் வச்சு ஒரு கிட்டார் போடு வை. சாங்க உட்காருவோம். So we have certain values in this community. One is we are working for the nature. So we live very sustainable lifestyle. We don't waste any resources. We don't abuse any environment here. We live very sustainable. That's why you will find our lifestyle is very minimalistic. Yes, You won't, fantastic. yeah, you won't find fans or ACs or anything Yes, like that. first time I think. There are just few lights here, and there are few in kitchen, and there are few in toilets. Otherwise, there are no lights in kitchen. So we live very sustainable lifestyle. The idea is we want to use as minimal resources from the nature as possible. This space to be more
socializing place, not on phones but to the person to person. So that's how we use this place. And this upstairs is for kids. So kids are freely allowed to do whatever they want there. We don't allow any adults to go there. Anything they want to can explore. We don't allow any adults to go there unless child calls for some help. We are not supposed to go there. And that upstairs is for administration purpose, project director's office. We don't again go there until they call us for something. So in this space we don't use any mobile phones or anything like that. And These all are made yourself? yeah, so we have local workers from the villages. They come and help us in constructing these all huts. So we have a team which helps in building these huts. Okay, super. Entire thing is eco-friendly. So yeah, all is made out of wood, coconut leaves, coconut threads, ropes, and all this. So everything is eco-friendly. We don't use cements, bricks, or anything. So in this space, since we don't use technology, we have this space for using technology. So people can sit here properly and do whatever they want. We have a proper schedule for all our volunteers. So we wake up at morning 5:30. Our day starts at 5:30, and everyone are doing here volunteering service. So our seva starts from 6 o'clock, and then it goes till evening 6 o'clock. And no one earns money out of this place. No one is appointed staff. No one is paid here. All are volunteers. They come out of their interest to stay with us and help us run this place. Okay. What do you do for entertainment purpose? Cooking separately. Here we all come together to cook. When we come together to cook, all the resources that we use will also become reduced because same utensil is used for cooking. And we don't use gas stove.